பொள்ளாச்சி புதிய திட்ட சாலை ரோடு விரிவாக்கத்துக்காக 32 கோடி மதிப்பிலான சொத்துக்களை நகராட்சி காரணமாக வழங்கிய பெண்மணி. பொள்ளாச்சியில் பல்லடம் உடுமலை இடையே இணைப்பு சாலை அமைக்கும் பணிக்காக நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்றது. பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் நிலம் கையகப்படுத்தும் பணியின் போது சாந்தா ஜெயராமன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடையாணை பெற்றதால் புதிய திட்ட சாலை பணிகள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது. பொள்ளாச்சி நகராட்சி ஆணையாளர் கணேசன், பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன், நில உரிமையாளரான சாந்தா ஜெயராமன் மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் அவரது மகளிடையே பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய புதிய திட்ட சாலை பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளதை எடுத்து கூறி அடுத்து சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்புள்ள 80 சென்ட் நிலத்தை புதிய திட்ட சாலை விரிவாக்க பணிக்காக விற்பனைக்காக அல்லாமல் பொள்ளாச்சி நகராட்சிக்கு தானமாக கொடுத்தார். மரியாதைக்குரிய சாந்தா ஜெயராம் அம்மா அவர்கள் இன்றைக்கி நகராட்சிக்கு கிட்டத்தட்ட 66 அடி சாலையை அணுகுவதற்கு ஏதுவாக இருக்கும் திட்ட சாலையை பொள்ளாச்சி நகராட்சிக்கு தானமாக வழங்கியுள்ளார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலாக லிட்டிகேஷனில் உள்ள ஒரு பிரச்சனையை அதை இன்றைக்கி சால்வ் பண்ணி நம்மளுக்கு ரோடு ஒப்படைச்சிருக்காங்க. இதனால் பொள்ளாச்சி நகராட்சி மக்கள் தேர்நிலை மார்க்கெட் அந்த டிராஃபிக் ப்ராப்ளம் பெரிய அளவில் குறையும். நம்ம ஈஸியாக உடுமலை ரோடு நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் மேடம் கொடுத்த இந்த தானத்தினால. ஸோ பொள்ளாச்சி நகராட்சி மக்களின் சார்பாகவும் அரசாங்கத்தின் சார்பாகவும் மேடம்க்கு நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம நகராட்சி ஆணையாளர் எவ்வளவோ வருஷமாக போராடி நடக்காத விஷயத்தை இன்றைக்கி ஆணையாளர் அவரும் மேடம் கிட்ட பேசி இன்றைக்கி அதிகாரியாக ஒரு சிறந்த அதிகாரியாக நம்மளுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருக்கும் நகராட்சி மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முனிசிபாலிட்டி 2009 எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அப்போ நாங்களும் இது கொடுக்க விருப்பம் இல்லாமல் எங்களுக்கு தொழில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் என்னுடைய கணவர் 2013 30 அடி கொடுக்கறதுக்கு ரெடியானாருங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு 10 அடி கொடுப்பாங்களான்ட்டு அதை எங்களை கேட்காமையே இது பண்ணிட்டாங்க. எங்களுக்கு டேக்ஸ் போட்டாங்க. அந்த டேக்ஸ் எங்களுக்கு த டேக்ஸ் இஸ் த ஆர்டர் இஸ் இன் அவர் ஃபேவருங்க. அதனால் நாங்கள் டேக்ஸ் கட்டாமே இருந்தோம். இப்போ கடைசியில் டேக்ஸை கட்டி கிளியர் பண்ணி மண்டபத்தையும் இடிச்சிட்டோங்க. 3ல் 2 பகுதி இடித்து ஒரு பகுதி தான் இப்போ இருக்குது. அப்புறம் என் மகனும் நானும் 3 பேர் சேர்ந்து நாங்கள் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 80 சென்ட் இடத்த கொடுக்குறோம். இன்றைக்கி அதனுடைய சந்தை மதிப்பு 32 கோடிக்கு மேலே. இனி ரோடு வந்துட்டதுனாலும் இன்னி மதிப்பாகும்.